ஹாய் வணக்கம். நட்புடன் சிந்து பைரவி. அதாவது இன்று உங்களுக்காக நான் பதிவிட விரும்பும் கருத்து யாதெனில் பிறரை குறை கூறும் ஒரு பண்பை பற்றி தான் கூற போன்றேன். மனிதர்களுடைய பண்பை பற்றி தான் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் சில நேரங்களில் சொல்லலாம். இருந்தாலும் உண்மையிலே ஒரு கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனெனில் நம் சமூகத்தில் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பண்பாக இருந்தாலும் பிறர் நம்மை பார்க்கும் விதம் நம்மை நோக்கடிக்கின்றது. அதாவது எல்லோரும் அல்ல, ஒரு சில மனிதர்கள் நம்முடைய முயற்சிகளுக்கு தடைக்கற்கள் போல பாறாங்கற்கள் போல இருக்கின்றார்கள். இத்தனை தடைகளை தாண்டித்தான் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தடைகளை தகர்த்தெறிய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதாவது இந்த பிறரை குறை கூறும் பண்புடையவர்கள் முதலில் தாங்கள் செய்வது சரியா, தங்களுடைய குணங்கள் சரியா, தாங்கள் செய்யும் விடயங்கள் மற்றவர் மனதை ஹேர்ட் பண்ணுகிறதா, அதாவது மனத்தை நோகடிக்கின்றதா புண்படுகின்றதா என்பதை ஒரு சில நிமிடமாக யோசித்து பாருங்கள். உண்மையில் அது பட்டவனுக்குத்தான் தெரியும். அந்த வகையில் இனிமேலாவது உண்மையில் பிறரை காயப்படுத்தாதீர்கள். அவர்களும் உண்மையில் எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் தான் முன்னேறியிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களைப் போல முன்னேறுங்கள், செயற்படுங்கள். அதை விடுத்து பிறரை ஒருபோதும் குறை கூறாதீர்கள். அது மனித பண்பிற்கு அழகில்லை. அவர்களுடைய குறைகளை விடுத்து நிறைகளை ஆராயுங்கள். அவர்களை சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக மனித வழி செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் மனிதர்கள் என்று நான் ஒத்துக்கொள்கின்றேன். இந்த கருத்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நட்புடன் சிந்து பைரவி.